வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபிங்க. பிச்சி போட்ட கோழிக்கறி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நாட்டுக்கோழிலையும் பண்ணலாம், இல்லாட்டி பிராய்லர் கோழிலையும் பண்ணலாம். வாங்க ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு டிஷ் பண்ணலாம். சிக்கனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். நான் ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேன், பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் தான். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், தேவையான அளவு உப்பு, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட போகிறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக. நான் தண்ணி எதுவும் போடல, இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும், அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இதை நம்ம இப்போது ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா போதும். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் ஒரு 2 விசில்ஸ் வச்சுருக்கேன். ப்ரெஷர் அடங்கினோன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம பிச்சிக்கிறோம். பிச்சி அதான் பிச்சி போட்ட கோழி. நான் போன் பீஸோடு தான் சிக்கன் எடுத்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் போன்லெஸ் சிக்கனில் கூட பண்ணலாம், பட் போன் பீஸோடு எடுத்தால் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்து நம்ம ஆற வச்சு இதை பிச்சிக்கிறோம். இந்த கோழியை வந்து இந்த மாதிரி 2 பிச்சிக்கிறோம். ரொம்ப சூடாக இருக்குது. இதோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம பிச்சிக்கணும். போன்ஸ்லேருந்து ஈஸியாக வந்துடும் நம்ம நல்லா குக் பண்ணதுனால. இது ஆறுனா கொஞ்சம் ஈஸியாக பிக்கலாம். இந்த தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். தாளிக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம் போடுறேன். சோம்பு பொரியட்டும். பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரு 2-3 பீஸு. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இது மாதிரி சிக்கன் வந்து இந்த மாதிரி பிச்சி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அதை பிச்சி போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம பிச்சி போட்ட கோழியை இதோட ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோழியும் நம்ம ஆனியனும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியாக வந்து நான் ஒரே ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரஃபாக, அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இந்த தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆகட்டும். இது நம்ம குக் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணலாம். தக்காளி ஓரளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போடுறேன். பெப்பர் வந்து எப்பயுமே இறக்கி வைக்கிறப்போ போட்டால் தான் இந்த பெப்பரோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம பிச்சி போட்ட கோழி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லாட்டி தோசை ஊற்றிட்டு தோசை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு சிக்கன் கறி தோசை மாதிரி கூட சாப்பிட்லாம். இது வந்து குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம், ஏன்னா எலும்பு நம்ம தனியாக பிரிச்சிடுறோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பண்ணுங்கள்.